என் வாழ்நாள் முழுவதும் நான் மறவேன். இத்தொகுதியை சார்ந்த மக்களும் எனது நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறீர்கள். என்னை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கிய இந்த ஆர்கே நகர் தொகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியை என் செல்ல பிள்ளை தொகுதி என்று பாராட்டப்பட்ட இந்த தொகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நீங்கள் மிகுந்த ஆவலோடு நிரந்தர முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று 2016 மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள், வரலாற்று வெற்றியை தந்தீர்கள் என்பதை இன்றைக்கும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமான மாண்புமிகு அண்ணன் இ. மதுசூதன் அவருடைய வெற்றி சின்னமான இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் முத்திரையிடுவதன் மூலம் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய மக்களாட்சியின் தத்துவத்திலே மக்களாட்சி அமைவதற்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். எங்களுடைய முதல் பணி, முதல் அரசாணை மாண்புமிகு அம்மாவுடைய மர்ம மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை அமைக்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தொகுதியாக உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற உறுதியை எடுத்திருந்தார்கள். அதற்கான திட்டங்கள் நாங்கள் தான் செய்ய முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நவீனமாக்குவதும், வீட்டு வசதிகளை, குடியிருப்பு வசதிகளை மேம்படுத்துவதும் எனது முதல் கடமையாக இருக்கும். இங்கு நேரடியில் வந்து நான் தெரிந்து கொண்டதில் இதை முதலில் எடுத்து செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற உறுதியும் நான் அளிக்கிறேன். ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து போலியானவர்களை, தவறான செய்திகளை பரப்பி வந்து எனக்கு அவதூறு விளைவிப்பவர்களை விரட்டி அடித்து நல்ல பாடம் புகட்ட வேண்டும். அம்மா அவர்களிடத்தில் உண்மையாக யார் இருக்க வேண்டும் என்பதை நீதி அரசர்களாக இருந்து நீங்கள் வாக்களித்து முடிவு செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.